வாங்குங்க மீன் குழம்புலே ரொம்ப டேஸ்டான நெத்திலி மீன் குழம்பு வந்து மீன் உடையாம வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. 1/2 கிலோ நெத்திலி மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்து தோலை உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைய நரங்க அரைச்சிட்டு வந்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒரு சில தேங்காய் எடுத்து மையா அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். நைய நரங்க அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா வந்து கலர் மாதிரி வதங்கி வரவும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியே நமக்கு நல்லா சூப்பரா வந்து மையா வதங்கி வரவும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பரப்புக்கு புளிக்குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு வந்து அடர்த்தியா இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் நமக்கு நல்லா கொதிச்சு வரவும் எடுத்து வச்சிருக்கிற புளி வந்து கரைச்சு ஊத்திக்கலாம். நம்ம ஊத்தின தண்ணி நல்லா அரைவாசியா வந்து குறைஞ்சு வரவும் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கிட வேண்டியதுதான். நெத்திலி மீன் குழம்புக்கு மீன் வந்து அதிகமா சேர்த்தா தான் வந்து குழம்பு ருசியா இருக்கும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியும் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சு வரவும் விட்டமா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌனா வரவும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை இங்க ரெடி ஆகிட்டு இருக்கிற குழம்புல ஊத்திர வேண்டியதுதான். ஒரு 2 நிமிஷம் விட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு வந்து ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.